ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆனுவல் பிளானர் வந்து விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் 2, குரூப் 4 அடுத்தடுத்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குரூப் 4ல் ஜென்ரல் தமிழ், அடுத்து குரூப் 2 ஜென்ரல் தமிழ் எல்லாமே வந்து நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை மட்டுமே வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸ்கூல் புக்கை தாண்டி இப்போ கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 அந்த ரேஞ்சுக்கு வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போது புக்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. படித்தது போக வெளியில் இருக்கக்கூடிய சோர்ஸ், அதர் சோர்ஸ் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான சோர்ஸ் வந்து நமக்கு தெரியும், அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சோர்ஸ் கிடைக்குது. அது எல்லாமே இப்போ இருந்தே நீங்கள் டெய்லி வந்து ரீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் கவர் பண்ண முடியும், போர்ஷன்ஸை வந்து கவர் பண்ண முடியும். அது போக வந்து நம்ம கொடுக்குற கிளாஸ், இப்போ நடக்கக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். சரியா? இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏலாதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏலாதி வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்தது தான். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏலாதி அப்படிங்கிறது எந்த நூல் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களுக்கு கீழே வரக்கூடியது தான் ஏலாதி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இதுவும் ஸ்கூல் புக்கோட சோர்ஸ் தான். சரிங்களா? சரி, இந்த இதோட ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை மேக்சிமம் போட்டிருப்பீங்க, கொல்லாமை அப்படிங்கிறது. அப்போது இதுக்கடுத்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? ஏலாதிங்கிற நூலை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ இதோட ஆசிரியர் யார்? கனி மேதாவியார் தான் இதோட ஆசிரியர். அப்போது அவருக்கு பெயர் எதுக்காக கனி மேதாவியார் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் வல்லவர். அதனால தான் இவரை என்னன்னு சொல்கிறாங்க? கனி மேதாவியார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவருடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் நூற்றாண்டு. சரி, ஏலாதி அப்படிங்கிற பெயர் எதுக்காக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மருந்து நூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழருக்கு அருமருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலும் வந்து ஏலாதி தான். அப்போ ஏலம் முதலிய மருந்து பொருட்களை முதலாவதாக கொண்டு அதுக்கடுத்து லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 6 பொருட்களையும் கொண்டு ஒரு மருந்து தயாரிச்சோன்னா என்னாகும்? நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய பிணிகள் நீங்கும் இல்லையா? அதே மாதிரி கற்பவருடைய அறியாமையை நீக்கக்கூடிய ஒரு நூல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி. அதுக்கு தான் இந்த நூலுக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கனி மேதாவியார் இருக்கார் இல்லையா, இவர் இது போக 14 கீழ்கணக்கில் வேற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது என்ன நூல் அப்படிங்கிறது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.